த ராய்ஸ் எனப்படும் 15வது உலக தமிழர் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வா தமிழா என்ற கருப்பொருளோடு மலேசியாவில் நடைபெறவிருக்கிறது. இது இங்கு நடப்பது 3வது முறையாகும். டேரா மலேசியா மற்றும் எழுமீன் எனப்படும் த ராய்ஸ் குழுமத்தின் ஏற்பாட்டில் ஆகஸ்ட் 15 முதல் 17 வரை பினாங்கு பட்டவத் பீகா மாநாட்டு மண்டபத்தில் இந்த 3 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இந்தியா, அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மத்திய கிழக்கு நாடுகள் என சுமார் 30 நாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர், திறனாளர்களோர் ஆகியோர் பங்கேற்கவிருப்பதன் வழி உலக தமிழர்களின் மாபெரும் ஒன்று கூடலாக இது விளங்குவதாக ஏற்பாட்டுக்குழு தலைவரும் த ராய்ஸ் மலேசியா அமைப்பின் தலைவருமான டத்தோ சரவணன் சின்னப்பன் தெரிவித்தார். மலேசியாவை சேர்ந்த 120 பேர் உட்பட இதுவரை 650 பங்கேற்பாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க பதிந்து கொண்டுள்ளனர். இது வெறும் வர்த்தக தொடர்பு மாநாடு மட்டும் அல்ல என குறிப்பிட்டவர், இம்முறை மலேசியாவில் மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் குறித்து விளக்கினார். உலக தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வா தமிழா என்ற கருப்பொருளோட மலேசியாவில் பிக்காவில் நடக்குது. இந்த மாநாடு வந்து எளிமீன், தமிழில் எளிமீன், அந்த ரைஸை வந்து தமிழில் எளிமீன் சொல்லுவோம். இந்த மாநாட்டை வந்து எடுத்து நடத்துவது வந்து மலேசியாவில் ட்ரா மலேசியா என்ற இயக்கம். இது வந்து 3வது முறையாக மலேசியாவில் நம்ம நடத்துகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 நாடுகள்லேருந்து வராங்க. ஆனால் நம்மளோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 44 நாடுகள் இருக்குது. நான் சொன்னது போல் வந்து 15 மாநாடு செய்கிறனால நம்மளுக்கு ஏறக்குறைய வந்து இது வரைக்கும் ஒரு 10,000 பேர்த்துக்கிட்ட வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த இதில். ஸோ அதனால் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து 650 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சுமார் 30 நாடுகள்லேருந்து வராங்க. 30 நாடுகள்லேருந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வராங்க, யூஎஸ்லேருந்து வராங்க, கனடாலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து மட்டுமே வந்து ஒரு 80 பேர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மலேசியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 160 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளும் குறிப்பாக மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் வராங்க. மலேசிய தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் தங்களின் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் இம்மாநாடு ஒரு களமாகவும் தளமாகவும் அமையும். அவ்வகையில் பெரிய வர்த்தகம் செய்வோர் முதல் சிறு வியாபாரிகள் வரை இதில் கலந்து கொள்ளலாம் என்றார் அவர். 5000 ரிங்கிட் பிஸ்னஸ் செய்யணும்னு இருப்பான், 50 மில்லியன் பிஸ்னஸ் செய்யணும்னு இருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஆள் சாதாரண யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நான் வந்து ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா அவங்களும் வந்து இங்கே இருக்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கும் நம்ம பீச் ஃபெஸ்டிவல்னு வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு அவங்கள்ட்ட நல்ல திட்டங்கள் இருக்குன்னா அதற்கு வந்து அவங்க பீச் பண்ணி அவங்களுக்கு வந்து முதலீடு தேடுறதா இருந்தாக்கா அவங்களும் வரலாம். அது தவிர்த்து வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம்னா பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம் வரலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கேன், நான் மற்ற நாடு கூட நான் இதில் 4 டேக்அவே இருக்குது. ஒன்று, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு பாயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், நான் வந்து விற்கிறேன் இல்லாட்டி வாங்குறதா தான் எனக்கு அந்த மீட் தேவை, அதற்கான வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து நான் வந்து நான் முதலீடு செய்யணும் இல்லாட்டி எனக்கு முதலீடு தேவைப்படுதுன்னு சொன்னாக்கா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பல நாடுகள்லேருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, புது புது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு நாலேஜ் ஷேரிங் அங்கே இருக்குது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனா இது வாய்ப்பு. அதனால் வந்து ஸ்டார்ட் அப்பில் இருந்து வளர்ந்து வரவங்களுக்கும் வரை இருக்கும். மற்ற மாநாடுகளை விட இந்த ராய்ஸ் மாநாடு எந்த வகையில் தனித்து நிற்கிறது என சரவணனிடம் கேட்டபோது மாநாட்டில் பல மில்லியன் கணக்கில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என கோடி காட்டிய அவர் மாநாடு அடைய விரும்பும் நோக்கம் குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். பட் இங்கே என்ன செய்கிறோன்னு சொன்னாக்கா முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த கவர்மெண்ட்லேருந்து வரவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு முன்னே வந்து நாங்கள் வந்து இந்த டெலிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பல சம்மிட் வந்து ஆன்லைன் மாநாடு நடத்திட்டோம். அப்போ அந்த ஆன்லைன் மாநாடு நடக்கும்போது அவங்க அங்கேருந்து வரும்போதே வந்து நான் யாரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, யார் கூட என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க. எல்லாரையும் ஒரு நிமிஷம் வந்து பேச சொல்லி அவங்கள வந்து ஆர்பிஎல்னு சொல்லுவோம், ரைஸ் பிஸ்னஸ் லீக்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்கள வந்து ஒரு எல்லாத்தையும் வர வச்சு ஒரு நிமிஷம் வந்து ஆன்லைனில் பேச சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆரம்பத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து யாரு கூட என்ன பண்ணுன்னு சொல்கிறனால இங்கே வந்தாலும் அவங்க வந்து திட்டம் போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு இந்த மாநாட்டுக்கு போனோன்னா மாநாடு முடிச்சுட்டு நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியை போய் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த ப்ரீ கனெக்ஷன் பண்ணுறதுனால நம்மளோட மாநாடுகளில் பல வெற்றி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மாநாட்டு முடிகிற நேரத்தில் வந்து வியாபார ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுவோம். பல மாநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மாநாடு நடத்துவாங்க, இதில் வந்து வியாபார ஒப்பந்தம் நடத்துவோம். அந்த வியாபார ஒப்பந்தம் பண்ணானே அந்த நாட்டோட கண்ட்ரி 2 கண்ட்ரி இருக்கும். உதாரணத்துக்கு நானும் சிங்கப்பூரில் உள்ள வியாபாரம் ஒருத்தனை பண்ணுறேன்னாக்கா அந்த கண்ட்ரி தலைவர் வந்து அதில் வீட்னஸ் சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நாங்கள் ஃபாலோ அப் பண்ணி அந்த மீட்டிங்கில் அவங்கள வந்து திரும்பி கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த பிஸ்னஸை பண்ண. அதனால் வந்து இதில் வந்து அவுட்கம் பேஸ் பார்க்குறோம். நம்ம வந்து எப்படி வந்து இப்போ இல்லாட்டினா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு ஆண்டுக்கு வந்து 2 மாநாடு நடக்குது. அந்த மாநாடு உலகம் முழுவதும் நடக்கும்போது வந்தவங்க ஆரம்பத்துலேருந்து வந்தவங்க இன்னும் வராங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் என்னென்னாக்கா நம்மளோட அவுட்புட்டும் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். முதல்ல வந்து பினாங் மாநில அரசாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னா நம்ம இந்த மாநாடு நடத்தும் போது ஸ்ரீ சுந்தரராஜரும் அங்குள்ள சீஃப் மினிஸ்டரையும் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த மாநாடு வந்து நம்ம செய்யலான்னு பார்த்தாங்க. பினாங்கில் இருந்து தான் வந்து இந்த டெக்னாலஜி இந்த திட்டம் எல்லாமே வந்து மலேசியர்கள் போயிட்டு சைனா கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி சைனா நல்லா வளர்ந்துருச்சு. அதே போல் வந்து மலேசியாவோட டெக்னாலஜி வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்தியா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹலாலில் வந்து மலேசியா தான் பெரிய ஹாப்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 2 ட்ரில்லியன் எக்கனாமியோட இண்டஸ்ட்ரி. ஆனால் மலேசியாவில் ஹலால் ப்ராடக்ட் நிறையா இருக்குது. இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம வந்து மற்ற நாடு கொண்டு போகலாம், குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான எதாக இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். அதனால் இதை வந்து அவுட்கம் பேஸாக தான் நம்ம பார்க்குறோம். எனவே புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ளோர், முதலீடு வாய்ப்புகளை தேடி வருவோர், வர்த்தக சமூகத்துடன் கலந்துரையாட விரும்புவோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர். மலேசிய இந்தியர்கள் வேலை தேடும் சமூகம் என்ற நிலையில் இருந்து வேலைகளை உருவாக்கும் சமூகமாக உயர இந்த உலக தமிழர் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் மாநாடு அடித்தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாசிர்குடாங் தாமான் புக்கெட் டாலிகாவில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் அருகே சாலையோரத்தில் பிரசவ வலி ஏற்பட்ட ஒரு இளம் தாய்க்கு ஒரு மலாய்க்கார பெண், ஒரு இந்திய பெண் மற்றும் மேலும் 2 மனிதாபிமான வகையில் செய்த உதவி டிக்டாக்கில் வைரலாகி உள்ளது. சபாவை சேர்ந்ததாக நம்பப்படும் அந்த பெண்ணுக்கு தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பிரசவ வலி ஏற்பட அவர் சாலையோரத்தில் படுக்க வைக்கப்பட்டுள்ளார். இதனை நேரில் கண்ட அம்லாய் மற்றும் இந்திய மாது இருவரும் தூறிக்கொண்டிருந்த மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த இளம் தாய் பிரசவிக்க உதவியதோடு குழந்தையை வெற்றிகரமாக பிரசவித்தனர். பொதுமக்களின் பார்வையை தவிர்க்க குடைகளை பயன்படுத்தி தடுப்பை போட்டதோடு வேறு வழியின்றி சிசுவின் தொப்புள் கொடியை உணவு விநியோகிக்கும் ஒருவரின் காலணியின் கயிற்றை கொண்டு கட்டியுள்ளனர். பின்னர் பிரசவித்த இளம் தாயும் அவரது குழந்தையும் ஆம்புலன்ஸ் வண்டியின் உதவியோடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் இணையத்தில் வைரலாக பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. தற்போது அந்த தாயும் குழந்தையும் ஜொஹூர் பாரு சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அழுகையை நிறுத்த தவறிய 11 மாத பெண் குழந்தையின் கன்னத்தில் அறைந்து வீக்கத்தை ஏற்படுத்தியதாக குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் மீது பத்துபஹாட் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆகஸ்ட் 6ஆம் தேதியன்று தாமான் சித்தியாஜிகாவில் உள்ள ஒரு வீட்டில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இக்குற்றத்தை புரிந்ததாக 58 வயது பெண்ணான எங்லி ஃபுங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 30,000 ரிங்கெட் வரை அபராதம் அல்லது 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும் 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் 31(1)A விதியின் கீழ் அந்த பெண்மணி மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அந்த பெண்ணுக்கு 8,000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் செப்டம்பர் 22ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். மேலும் புகார்தாரருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதோடு மாதந்தோறும் 1ஆம் தேதி அருகே உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதோடு அவரது கடப்பிதழையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. நேற்று ஸ்னாவாங் தாமான் ஸ்ரீ பாகியில் உள்ள வீட்டின் முன்புறத்தில் ஆடவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் 31 வயதான உள்ளூர் நபரை பொதுமக்களின் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். நேற்று மாலை 28 வயதான அப்பாதிக்கப்பட்டவர் வீட்டு வாசலில் இரத்த வெள்ளத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப விசாரணையில் சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று சிரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அத்தாச்சிடின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் சந்தேக நபரை போலீசார் கைது செய்து குற்றத்தில் பயன்படுத்தியதாக நம்பப்படும் கத்தியையும் பறிமுதல் செய்தனர். இவ்வழக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில் சந்தேக நபருக்கு இன்று காலை முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது.
இந்த வழக்கு தொடர்பான தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். புதிதாக பிறந்த குழந்தையை உணவு கடையில் கைவிட்டு சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட புதுவன தம்பதியினருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இன்று யோங்பெங் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் அவ்விருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தாமன்கோத்தா யோங்பெங் தொழில்துறை பகுதியில் உள்ள கடை ஒன்றில் தங்களுடைய பெண் குழந்தையை பெட்டிக்குள் வைத்து அக்கணவன் மனைவி இருவரும் கைவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. கடையின் உரிமையாளர் அக்குழந்தையை கண்டெடுத்து போலீசில் புகார் அளித்தபோது சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ண கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 இருந்து 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில்